உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பவி, 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 அங்கிள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு, கொஞ்சம் வாயேன். ஆதி, நான் சொன்னதை நீ கவனிக்கலையா? நீ தாமோதரன் சீதா மட்டும் பேச வேண்டிய விஷயம்னு சொன்ன. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தாமோதரம் குடும்பம். சரிதான் அங்கிள், அது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, அரவிந்த் இடத்துல நீங்க இருக்கணும்னு. அதனாலதான் பவித்ராவை கூப்பிட்டேன். அரவிந்த் இடத்துல இருக்கிறது, எப்போ எங்க குடும்பத்துல இருக்க போறது பவித்ரா தான். வா வா பவி. ராஜசேகர், அங்கிள் நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா, ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல. ராஜசேகர், ஏதோ பேசணும்னு சொன்னியே, வா மாடிக்கு போலாம். அண்ணா இந்தாங்க அண்ணா. சரி, முதல்ல காஃபியை குடி, அப்புறமா பேசலாம். இல்ல, நீ ஆதி சீதா நான் 4 பேரும் தனியா பேசணும்னு நினைச்சேன். ஏய் பவி, வா வா, வந்து நில்லு. பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியட்டும். நல்லது தானே, உட்காரு. அண்ணா, நாம மாடியில போய் பேசுறதுதான் நல்லதுண்ணா. இல்ல சீதா, எல்லாம் இங்கேயே பேசிடலாம். என்னடா அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு யோசிக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்ல, எல்லாம் நம்ம கீர்த்தியை பத்தி தான். ஏன் இவ்வளவு ஷாக்கு? எனக்கு சங்கவி எப்படியோ அப்படித்தான் கீர்த்தியும். அவ வேற இவ வேற கிடையாது. டேய், என் பிள்ளைக்கு என்ன நல்லதுன்னு நினைக்கிறேனோ அதே தான் கீர்த்திக்கும் நினைப்பேன். உனக்கு தெரியாதாடா தாமோதரா? என்னடா நீ, இது எனக்கு தெரியாதா? விஷயத்துக்கு வா. எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. கீர்த்தியோட கல்யாண விஷயம் பத்தி பேசத்தான் வந்த. வாமா. ஒண்ணு இல்ல, உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தாமா வந்த. அங்கிள், இப்ப எதுக்கு தேவையில்லாம? அவ இன்னும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கா? ஆமாமா, அது கீர்த்திய பொண்ணு கேட்டு வர்றவங்களுக்கு தெரியுமே. நிறைய நல்ல நல்ல சம்பந்தம் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு தாமோதரா. உனக்கும் எனக்கு இருக்கிற நட்பை பத்தி தான் ஊருக்கு தெரியுமே. அதனால தாண்டா என்கிட்ட எல்லாருமே கேக்குறாங்க. நீ என்னடா சொல்ற? கீர்த்திக்கு நல்ல வர்ணம் வந்தா முடிச்சிட வேண்டித்தானே?
அப்புறம் கூட படிச்சுக்கலாமே. என்ன சொல்ற பவி? ஆதி, கீர்த்தி கிட்ட கேளுப்பா. அத போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. டேய் அப்பங்காரா, நீ என்னடா சொல்ற? தானா கேட்டு வராங்கன்னா சரிதான். என்கிட்ட கேட்க யோசிக்கிறவங்க உன்கிட்ட கேக்குறாங்க. ஆனா இப்ப என்ன வயசாயிடுச்சு அவளுக்கு? படிக்கட்டும், இன்னும் 2 வருஷம் போகட்டும். ஆமா மாமா, பொண்ணுங்க படிப்பு பாதியிலேயே விட்டுறக்கூடாது. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு மனசுல ஆதங்கமா ஐயோ நம்ம படிச்சிருக்கலாமேன்னு இருக்கக்கூடாது. இல்லப்பா, எனக்கு மேல படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு மேல படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அப்புறம் என்னடா தாமோதரா, கீர்த்திய சொல்லிட்டால, கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? இல்ல அங்கிள், அப்பா பவி சொன்ன மாதிரி அவ படிக்கட்டும். பவி எல்லாத்தையும் பார்த்துப்பா. என்ன பார்த்துப்பா? இல்ல என்ன பார்த்துப்பான்னு? அவளால அவளையே பார்த்துக்க முடியாது, இதுல கீர்த்தி எப்படி பார்த்துப்பா? அதெல்லாம் விடுங்க. நல்ல சம்பந்தம் எப்ப வரும்னு சொல்ல முடியாதுல்ல ஆதி. இது எல்லாமே அரவிந்த் மனசுல வச்சிருந்த மாதிரி மாப்பிள்ளைங்க தான். அரவிந்த் கீர்த்தி கல்யாணத்தை பத்தி பேசும்போது அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான். எப்படா சொன்னா? என்கிட்ட அதை பத்தி ஒண்ணும் சொல்லவே இல்லையே. டேய் என்னடா அது, எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? என்கிட்ட அடிக்கடி இத பத்தி பேசுவான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சார், கீர்த்தி கல்யாணம் சம்பந்தம் பத்தி எல்லாம் உங்ககிட்ட அரவிந்த் சொன்னது உண்மையா இருக்கலாம். ஆனா கீர்த்தி பத்தி அவர் முக்கியமா ஒரே ஒரு கனவு வச்சிருந்தாரு. அவ நல்லா படிக்கணும், அவ இண்டிபெண்டா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. அப்ப நான் போய் சொல்றேனா? சொல்லு, நான் போய் சொல்றேனா? இல்ல, அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் நீங்களே அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. ஆனா அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. இப்ப எதுக்கு இத பத்தி பேசணும்? அப்ப பேசிக்கலாமே. அப்பா, என் வாழ்க்கைய பத்தி யார் முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி எனக்கு மேல படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. நானே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அவசரப்படாத கீர்த்தி, புரிஞ்சுக்கோ. அப்புறமா படிக்கலையேன்னு வருத்தப்படுவ. பவி, என்ன பேசுற நீ? உன்ன மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு வேணா படிப்பு முக்கியமா இருக்கலாம், ஆனா கீர்த்திக்கு அப்படி இல்ல. என்ன மாதிரி குடும்பத்துல இருந்து வர பொண்ணுங்கெல்லாம் படிப்பா மட்டும் இல்ல, கடவுளா பாப்பாங்க. பசியோட படிச்சு வேலை கிடைச்சா ஒரு முழு குடும்பமும் சாப்பிடும். படிக்கிற பொண்ணுங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். சப்போஸ் கட்டிக்கிற பையன் சரியில்லைன்னா கூட அழுதுகிட்டே நிக்காம எந்திரிச்சு நிக்க முடியும். நாங்க அப்படி எல்லாம் மாப்பிள்ள பார்க்க மாட்டோம், புரியுதா? இது அவளோட வாழ்க்கை. லெட் ஹர் டிசைட். அவளே உறுதியா இருக்கிறப்போ நீ எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? நீ மனசுல வேற எதையும் வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றன்னு நினைக்கிற. அப்பா, அங்கிள் சொல்ற மாதிரியே. கீர்த்தி, லூசா நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அரவிந்த் உன்னை பத்தி என்ன நினைச்சாரோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்க. ஆதி, என்கிட்ட கேட்டா நான் கீர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இது அவ லைஃப், அவ முடிவு, அத கொடுக்கணும். சங்கவி, இதுல நீ தலையிடாத. அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆதி, நீ என்ன அவமானப்படுத்துறியா? டேய் நான் கிளம்புறேன்டா. டேய், டேய், பா. என்னடா நீ பார்த்து வளர்ந்தவன். அவன் கோவம் உனக்கு புதுசா என்ன? உன் புள்ள வேற, என் புள்ள வேறயா? நீ கீர்த்திக்கு நல்லதுதான் நினைப்ப. இல்ல மாமா, அதான் நீயே சொல்லிட்டேடா. கீர்த்திக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாக்குறேன். நான் வரேன். சார் ஒரு நிமிஷம். இப்போதைக்கு இதுக்கு தாண்டா நாம 4 பேர் மட்டும் பேசணும்னு சொன்னேன். இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத யாருக்கிட்டையும் நான் பேச விரும்பல. அங்கிள், இதெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். சங்கவி, இதெல்லாம் நடக்காதுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு.
ஆதி. அவன் கோவத்துல என்னென்னமோ சொல்றான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு தடவை நானும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பி. சரியா? சரிடா, நான் வரேன். வாமா. வரேன் சீதாம்மா. ஐயோ ஐயோ, சரியான காமெடி. இப்ப சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஐயோ வாசுகி, நீங்க யார் இத கவனிக்கலையா? அதான் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி பாரு, வச்சிருக்கீங்க. வர கடுப்புக்கு நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன். கொடுப்ப கலப்பாம விஷயம் நடந்த முதல்ல சொல்லி தொலை. கை குடு கீர்த்தி, கை குடுன்னு சொல்றல்ல. அசத்திட்ட கடுப்பை தம்ம என்னன்னு சொல்லுப்பா. யாரா நீ? சரியான பைத்தியக்கார மவனா இருப்ப போல. சரியாதான் சொல்ற. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா சொல்லு யார் பைத்தியம்னு. ஒரு பக்கம் ஆதி, ஒரு பக்கம் பவித்ரா, இன்னொரு பக்கம் கீர்த்தியோட அப்பா. எல்லாரும் கீர்த்திக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. ஆனா நம்ம மருமகளை பார்த்தல, சும்மா பொட்ல அடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னால. இது மட்டும் விஷயம் இல்ல, கீர்த்தி அப்படி சொன்ன உடனே பவித்ராவோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே காத்து போட பலூன் மாதிரி அப்படியே தொங்கி போயிடுச்சு. ஆமா, பலூன்ல காத்து போச்சு, நிலால வெளிச்சம் போச்சு. இப்படியே உதவுது வந்துற போது. போயா அந்த பலூனுக்கு காத்த ஊதி கல்யாணத்துக்கு நல்ல அலங்காரம் பண்ணு. என்ன இத நீங்க யாருமே கவனிக்கலையா? அத விடுங்க மாமா, இப்ப அதுவா பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கீர்த்தி சொல்லிட்டா, சரிதான். ராஜசேகர் அண்ணனும் அதானே ஆசைப்படுறாரு. நமக்கு அதானே வேணும். ஆமா, அந்த ராஜசேகரோட போய் சேர்ந்து நல்லா மாப்பிளைய பாரு. யோ சாம்ராணி, ராஜசேகர் அண்ணன் அவரு நினைக்கிற பையனை தான் கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிப்பாரு. மாமாவை சம்மதிக்க வைக்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு ஜுஜுபி மேட்ரு. எனக்கு அதான் பயமா இருக்கு மனோ. ராஜசேகர் அங்கிள் என்ன சொன்னாலும் அப்பா தட்டாம கேட்பாரு. அவரை யாரை கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் ஆமாமா இந்த மாப்பிள்ளை கீர்த்திக்கு பொருத்தமா இருப்பாருன்னு தலையாட்டிடுவாரு அப்பா. இப்படி ஒரு கோணத்துல நான் யோசிக்கவே இல்லையே. எங்க மிஸ் பண்ண? கீர்த்தி, உனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு பவித்ரா கிட்ட எவ்வளவுதான் கட்டைய போட்டாலும் கடைசியா நீ சொன்னதாலதான் கிட்டத்தட்ட மாமா இதுக்கு சம்மதிச்சிருக்காரு. அதனால நீ நினைச்சா இது ஈஸியா நடக்கும். அப்பா கிட்ட போய் என்ன பேச சொல்றியா? ஆமாமா, நீ அப்படி செஞ்சனா எல்லாமே சரியாயிடும். அண்ணனுக்கு நீ தானே செல்ல பிள்ளை, நேரா போய் விஷயத்த சொல்லு. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, அண்ணனுக்கு உன்னை கூடவே வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அது வேற யாருக்காவது கட்டி கொடுத்தா நடக்குமா? அதனால மனுவுக்கு கட்டி வைக்கிறதுக்கு அண்ணன் ரொம்ப யோசிக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. சரியா வரும்னு எனக்கு தோணல. நான் யோசிக்கிறேன் அத்தை. அப்ப வேற வழியே இல்ல கீர்த்தி. அரவிந்தன் கிட்ட சொன்னப்பா, மனோவை எனக்கு கட்டித்தரதா சத்தியம் பண்ணாருப்பான்னு போய் சொல்லு. பொய் சொல்றியா? அதுவும் அரவிந்த் அண்ணன் மேல? தப்பு பண்ணலாம் மனோ, ஆனா தப்புக்கு மேல தப்பு பண்ணா அது பாவம். நான் கொஞ்சம் தனியா இருந்து யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? அவ எங்க போய் யோசிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு சாதகமா சொன்னா பரவாயில்ல. நீ வாய மூடிட்டு இருந்தா பரவாயில்ல. இங்கதான் இருக்கியா? என்ன ராஜசேகர் அங்கிள் சொன்னதே யோசிச்சுட்டு இருக்கியா? இது மட்டும்தான் எனக்கு புரியவே இல்ல. ராஜசேகர் சார் ஏன் கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவ்ளோ ஆர்வமா இருக்காரு? மாமாவே 2 வருஷம் போகட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் விடாப்புடியா நிக்கிறாரு. சிம்பிள். இது கிராஸ்வேர்ட் பசிலா என்ன? வேற என்ன? கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சுட்டா எனக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. உங்க
கல்யாணத்துக்கும் கீர்த்தி கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? மாமா கிட்ட எவ்வளவு உரிமையா இருக்கிறவரு நேரடியா உங்க கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்ல பவி. கீர்த்திக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம்னு சங்கவி கிட்ட ஒரு சின்ன பிட்டு போட்டேன். அதுதான் இப்படி கிளம்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் நம்ம கிட்டே வந்து நிக்குது. என்ன அது இவ்ளோ கூலா சொல்ற? நாம ஒரு வார்த்தை சொன்னா அது காத்துல மிதந்துகிட்டே இருக்கும். எப்போ யாரு சேரும் தெரியாதுன்னு அரவிந்த் சொல்லுவாரு. நீ சொல்லிட்ட, முடிச்சிட்ட. நாம அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? நீ ரொம்ப மாறிட்ட பவி. இல்ல, அரவிந்த் தான் சொல்வாரு, எப்பவும் நடந்து முடிஞ்சதை பேசக்கூடாது, வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும்னு சொல்வாரு. எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது அடங்கி போயிடும். பிரச்சனைய சால்வ் பண்றேன்னு பிரச்சனை கிட்டேயே மோதிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அது பெருசுதான் ஆகும். பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணணும். சோ இப்ப ஆஃப் பண்ண வேண்டியது சங்கவிய தான். அதுக்கு சுவிட்ச் எல்லாம் கிடையாது, டைரக்ட் கனெக்ஷன் தான். விளையாடாத ஆதி. கீர்த்திக்காக நான் சொல்றத செய்யணும், ஓகேவா? இப்போதைக்கு சங்கவிய அமைதிப்படுத்துறது தான் நம்மளோட வேலை. சோ நீ சொன்ன மாதிரியே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ சங்கவிய கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். என்ன பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சும் சங்கவி மாதிரியே பேசுற. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு குடும்பம் கம்பெனின்னு 1000 குழப்பம் இருக்கு. இதெல்லாம் நான் சால்வ் பண்ணுவேனா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட போய் சுத்துவனா? இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியாது. கொழுப்பெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேனா? உலகத்துல ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. சிங்கிளா சிவலோகம் போக வேண்டியதுதான். இருக்கிற பிரச்சனைல நான் கல்யாணம் பண்ணாதான் சிவலோகமே போவேன். உனக்கு ஓகேவா? சாரி ஆதி, நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. அவ்வளவு சீக்கிரமாலாம் நான் மேல போயிட மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏன் இவ்ளோ எமோஷன் ஆகுற? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லு. நீ சங்கவிய கல்யாணம் பண்ணலனா கீர்த்திக்கு மாப்பிள்ளைய ராஜசேகர் சார் கூட்டிட்டு வந்துருவாரு. அது என்னமோ உண்மைதான். அவரு நினைச்சதை செய்யற வரைக்கும் ஓய மாட்டாரு. நாளைக்கே மாப்பிள்ள பாத்துட்டேன்னு வந்து நின்னாலும் நிப்பாரு. அதை நினைச்சாதான் பக்குங்குது. எனக்கு இதுக்கு ஒரே வழிதான் தோணுது ஆதி. நானே சங்கவி கிட்ட பேசுறேன். அப்பதான் ராஜசேகர் சார அமைதிப்படுத்த முடியும். பெஸ்ட் ஆஃப் லக். சங்கவி தான் பிரெயின் பிஹைண்ட் த பிளான். உனக்கு தெரியாதது இல்ல, எதிரி கோட்டைக்குள்ளேயே நேரா போறேங்கிற. பத்ரம். சங்கவே, என்ன உன் அம்மா கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இறுக்கமா இருக்கிறா? கையில ராமாயணம் வேற. என்னன்னு கேள. மறைக்கிறத பாரு. ஏடி, வெளியே போயிட்டு வந்தா போன காரியம் என்னாச்சு, நல்லபடியா முடிஞ்சதான்னு சிரிச்ச முகத்தோட கேட்க வேண்டாம்? அதை விட்டுட்டு இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி முறைக்கிற. அவ கல்யாணத்தை பத்தி பேச அவளையே கூட்டிட்டு போறீங்க. ஒரு வார்த்தை அம்மா காரினா வான்னு சொன்னீங்களா இல்ல போறேன்னு சொன்னீங்களா? ஓ, அதுதான் மகாராணி கோமா இருக்கீங்களா? நான் மட்டும் போறதா இருந்தா சொல்லிட்டு போயிருப்பேன். சங்கவிய கூட கூட்டிட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. இதோ இப்ப சொல்றிய இந்த மாதிரி அப்ப ஏதாவது சொல்லியிருந்தா அதான் வந்து சொல்லலான்னு விட்டுட்டேன். சரி, அது கடக்கட்டும். தாமோதர்கிட்ட பேசிட்டேன். நம்ம சங்கவி ஆதி கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நிஜமாவா? அண்ணன் சம்மதிச்சிட்டாரா? ஆனா ஆதி ஏதோ கீர்த்தி கல்யாணம்னு. 2 கல்யாணமும் ஏன் பொறுப்பு தான். ஆதி சொன்ன மாதிரி முதல்ல கீர்த்தி கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கல்யாணம் தான். என்னால நம்பவே முடியலங்க. சங்கவி, இனிமேலாவது குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் தாமோதர அண்ணன் வீட்டுக்கு போய் என்ன அசிங்கப்படுத்திட போற? மா, சும்மா பூமர் மம்மி மாதிரி பேசாதம்மா. குடும்பம் குத்து விளக்குன்னு சொல்லிக்கிட்டு சோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்கடா, தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி. அவளை விடுமா. அப்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏன் சொல்லு பாக்கலாம். எனக்கு தெரியாதாப்பா, நான் தான் உங்க கூடவே இருக்கேனே.
தாமோதரன் நம்ம வழிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். அதுதான்னு நீ நினைப்ப, ஆனா அது இல்ல. நான் சொல்லி என்னைக்கு தாமோதரன் மாட்டேன்னு சொல்லியிருக்கான்? கீர்த்தியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளேப்பா. அதுவும் தான். ஆனா அதுக்கும் மேல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியலையா? பவித்ரா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னா, அதுவும் கீர்த்தியாலேயே. எனக்கு எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, அத விடுங்கப்பா. வீட்ல எல்லாரும் சேர்ந்து கீர்த்தி படிக்கட்டும்னு சொன்னப்ப கூட எப்படியோ கீர்த்தி கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிட்டீங்க. அங்க நிக்கிறீங்கப்பா நீங்க. அடுத்தது எங்க கல்யாணம் தானே? அப்பா உனக்காக இத கூட செய்ய மாட்டேனா? இத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா என் மனசுக்கு இது சரியா படலைங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. அதுக்காக நம்ம சுயநலத்துக்காக கீர்த்தி கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றது சரியில்லைங்க. படிக்கிற பொண்ணு வேற. மா, கட்டிக்க போற கீர்த்தியே எனக்கு படிக்க இஷ்டம் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. நீ வேற சுயநலம் ஜெயநலம்னு பாடம் நடத்திட்டு இருக்க. உன் அம்மா அப்படித்தம்மா பேசிட்டு இருப்பா, அதை விடு. நீ பவித்ராவை கவனிச்சியா? கல்யாணத்தை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்றா. அதுக்கு என்ன காரணம்? அதை நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். பயம். அதிகாரம் தன் கையை விட்டு போயிடுமோங்கிற பயம். இப்ப அரவிந்த் இருந்திருந்தான்னு வச்சுக்கோய, அது கதை வேற. நீ சின்ன மருமகளா போனா கூட உன் புருஷன் கண்ணு முன்னாடி இருக்கான். அரவிந்த் இடத்துல மூத்த புள்ளியா இருக்கிறது ஆதித்தானம்மா.